நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து தமிழ் அறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரி, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தமிழறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க. அதில் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கும், வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிதாசன் பற்றி பார்க்குறோம் இல்லையா? ஸோ பாரதிதாசன் பற்றி நியூ புக், ஓல்டு புக், ஸோ எல்லா புக்ஸில் இருந்து நம்ம கம்பைல் பண்ணி ஸோ ஒரே வீடியோ வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாரதிதாசன் பற்றி ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு ஸோ ஃபுல்லாக வந்து இதிலே வந்து கவர் ஆயிரும். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இதிலே கவர் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக அந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, ஸோ பாரதிதாசன் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ பாரதிதாசனுடைய ஸோ இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். அடுத்து பாருங்கள், இப்போ பாரதிதாசன் பார்த்திங்கன்னா ஸோ பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் வந்து இந்த சுப்புரத்தினம் ஸோ இந்த பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். ஸோ அவருடைய பெற்றோர் வந்து யாருன்னு பாருங்கள். ஸோ பாரதிதாசனுடைய பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள். ஸோ சுப்புரத்தின பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து பிறந்த ஸோ ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் வந்து பிறந்திருப்பார். ஸோ பாரதிதாசன் வாழ்ந்த காலங்கள் வந்து பாருங்கள். ஸோ 29/4/1891 முதல் ஸோ 21/4/1964 வரை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் நூல்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு 4 நூல் 5 நூல் தான் வந்து தெரிஞ்சிருக்க வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ பாரதிதாசன் நூல்கள் வந்து எல்லாமே வந்து இதில் இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ குடும்ப விளக்கு, ஸோ பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், ஸோ இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழியக்கம், இசையமுது, இளைஞர் இலக்கியம், மணிமேகலை வெண்பா, ஸோ கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய நூல்கள். ஸோ எல்லாம் கரெக்டாக வந்து ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து முக்கியமானது. சரிங்களா? ஸோ இப்போ பாரதிதாசன் வந்து எந்த படைப்புக்காக வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கொஷின்ஸில் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ எந்த படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார் இந்த நாடக நூலுக்கு தான் வந்து வாங்கியிருப்பார். இந்த பிசிராந்தையார் வந்து ஸோ எந்த வகையான நூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு நாடக நூல். சரிங்களா? இப்போ பாரதிதாசன் நடத்தி இதில் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ குயில். சரிங்களா? ஸோ பாரதிதாசன் நடத்திய இதழ் வந்து எதுன்னு கேட்கலாம். ஸோ குயில். ஸோ அது வந்து எந்த வகையான இதழ்னு பார்த்துக்கோங்க, ஒரு இலக்கிய இதழ். ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ பாரதியாருக்கு வந்து நிறைய சிறப்பு பெயர்லாம் இருக்குது. எப்படி சொல்லுவாங்க, தேசிய கவி, மகாகவி, சல்லிதாசன், இதெல்லாமே வந்து நம்ம பாரதியாருக்கு சிறப்பு பெயர்கள். அது மாதிரி வந்து பாரதிதாசனுக்கும் வந்து நிறைய சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. ஸோ என்னென்னு பாருங்கள். ஸோ புரட்சி கவிஞர், ஸோ பாவேந்தர் பாரதிதாசன், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். இது முக்கியம். சரிங்களா? தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாரை வந்து நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ பாரதிதாசனுடைய கவிதைகள் எல்லாம் பாருங்கள். ஸோ எந்தெந்த தலைப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். எங்கள், தமிழ், தமிழ் பேரு, அப்புறம் வந்து புத்தகச்சாலை. ஸோ இந்த தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய கவிதைகள் வந்து இந்த தலைப்பில் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ பாரதிதாசனுடைய சிறப்புகள்லாம் பாருங்கள். ஸோ பாரதியாரால் சுப்புரத்தினம் ஒரு கவி என்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். சரிங்களா? இப்போ பாரதிதாசன் இருக்கார் இல்லையா? ஸோ அவரை வந்து யார் வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருப்பான்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தான் வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருப்பார். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகர கருத்துக்களை வந்து பாடியிருப்பார் பாரதிதாசன். அடுத்து பாருங்கள், சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்புரத்தினம் என இவரை பாரதி ஏற்றார். ஸோ அடுத்து பாருங்கள், வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே. ஸோ இன்னும் இவருடைய பாடல் வந்து புதுச்சேரி அரசோடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக வந்து ஸோ இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே. ஸோ இந்த பாடல் வந்து எந்த அரசு வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். புதுச்சேரி. ஸோ இது பாடினது யாருன்னு கேட்கலாம், பாரதிதாசன். ஸோ அடுத்து பாருங்கள், என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள்
இனமீன்ற தமிழ்நாடு தனக்கம் என்னால் தினை எழவு நலமேனும் கிடைக்குமென்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாண்டியன் பரிசு வாயிலாக கூறுகிறார். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த தொடர் வந்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பாரதிதாசன். ஸோ எந்த படைப்பில் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பாண்டியன் பரிசு. ஸோ அந்த நூலில் வந்து இந்த வரிகளை வந்து சொல்லியிருப்பார். ஸோ அது வந்து முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பாவேந்தர் படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. அவருடைய படைப்புகள் எல்லாமே வந்து நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. ஸோ சிறந்த கவிஞர்களுக்கு ஆண்டுதோறும் வந்து பாவேந்தர் விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து யார் கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா சுரதா இருக்காங்க இல்லையா, ஸோ ஓமை கவிஞர், ஸோ அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனுடைய புகழ்பெற்ற வரிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அப்படியே ஒன்ஸ் அப்படி பாருங்கள். ஸோ எங்கள் பகைவர் எங்கேயே மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. ஸோ அடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம். அடுத்து பாருங்கள், தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்க வெப்பம் நிற்கவும். ஸோ இந்த வரிகள் வந்து பாரதிதாசனுடைய தான். அடுத்து பாருங்கள், உழுவரை எல்லாம் மலை போல் ஏறுதை ஓட்டி பொன்னோர் பூட்டவும். ஸோ இது சொன்னதும் வந்து நம்ம பாரதிதாசன் தான். அடுத்து பாருங்கள், தமிழுக்கு அமதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இது சொன்னது வந்து பாரதிதாசன் தான். ஸோ அடுத்து பாருங்கள், இருட்டறையில் உள்ளதடா உலகம். இது சொன்னது வந்து பாரதிதாசன் தான். புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இது சொன்னதும் வந்து பாரதிதாசன் தான். ஸோ அவருடைய வரிகள்லாம் அப்படியே இருக்குது. ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் அப்படியே வந்து பாருங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், அவருடைய சிறப்புலாம் பாருங்கள். பில் கனியம் என்ற வடமொழி காவியத்தை வந்து 1937 வந்து ஸோ புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சுருப்பார். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. பில்கனியம் என்ற அந்த காவியத்தை வந்து ஸோ புரட்சி கவின்னு வந்து எந்த ஆண்டு வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காருன்னா 1937 வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காரு. ஸோ அது எந்த காவியம்னு பார்த்துக்கோங்க, ஒரு வடமொழி காவியம். ஸோ பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழில் வந்து கொடுத்துருப்பார். ஸோ தமிழ் பிரெஞ்சு ரெண்டிலுமே வந்து திறமை பெற்றவர். ஸோ திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் பெயரில் வந்து இப்போ பல்கலைக்கழகம் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஸோ திருச்சியில் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், அவருடைய புகழ்பெற்ற வரிகள் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெண்ணெழில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. ஸோ இதை வந்து அடிக்கடி கேட்குறது தான் ஸோ பாரதிதாசன் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்க தமிருப்பதற்கே இயற்கை என்னை பெண்கட்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தான். இதுவும் வந்து பாரதிதாசன் வரிகள் தான். அப்படியே ஒன்ஸ் வந்து பாரதிதாசன் இந்த வரிகள்லாம் வந்து அப்படியே பாஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து அப்படியே பாஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இந்த வரி பாருங்கள், இது வந்து அடிக்கடி வந்து கேட்குறது. ஸோ இந்த வரியும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கேட்பாங்க. சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பால் இந்நிலத்தே. இது பாடினது வந்து யாருன்னு கேட்பாங்க, பாரதிதாசனே. ஸோ எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், ஸோ இலக்கண நூல் புதிதாக ஈட்டுதல் வேண்டும். இது சொன்னது வந்து நம்ம பாரதிதாசன் தான். ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதுவும் வந்து முக்கியமானது தான். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும். இது சொன்னது வந்து பாடினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வந்து பாடியிருப்பார். ஸோ யார் புகழ்ந்து பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாடியிருப்பார். ஸோ அவ்வளோதான் வந்து இப்போ பாரதிதாசன் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.